அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி சித்னி இல்மா. அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம இந்த குர்ஆனுடைய வசனங்களை தொடர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி 58வது நாளாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். நிறைய விஷயங்களை அல்லாஹ் நமக்கு புரிய வைத்து கொண்டே வரான். இது என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ ஒவ்வொரு முறையும் குர்ஆனுடைய விளக்கம் புதுசாகவே நம்ம சிந்திப்போம். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி நிறைய சிந்தனைகள் வரும். இறைவனிடமிருந்து வரக்கூடிய சிந்தனைகளை நம்ம ஏற்றுக்கிறோமோ, பிறருடைய சிந்தனைகளை நம்ம துச்சமாக கருத வேணாம். தொடர்ந்து லிபரலாக பொது உடைமையாக குர்ஆனை வச்சு அதை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கோம். அல்லாஹ் நம்மளுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வானாக. ஸோ போன வாரம் வரைக்கும், லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, யார் நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, யார் போரில் தமக்கு காயங்கள் ஏற்பட்ட பின்னரும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கும், அதாவது அல்லாஹ்வுக்காக சண்டை போட்டு அதில் காயமும் ஏற்பட்டு இருக்கிற நிலையில் கூட அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் கூப்பிடுறாங்க அப்படின்னா பதில் சொல்கிறாங்க, நாங்கள் வரோம், நாங்கள் இதுக்காக உதவி செய்கிறோம். இது அன்னைக்கு காலகட்டத்திலையும் நடந்துச்சு, ஃப்யூச்சர்லேயும் நடக்கும். அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய வேலைக்காகவும் எந்த விஷயம் வேணால் நடக்கும். அதில் நம்ம அல்லாஹ்வுக்காக நிற்கிறோமா இல்லை அல்லாஹ்வுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறோமா அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ யார் நம்பிக்கையாளர்னால், அல்லாஹ்வுக்காக சண்டை போட்டும் காயப்பட்டும், அதாவது நம்ம ஏகப்பட்ட வேலை செஞ்சு அதில் கஷ்டப்பட்டும் திருப்பியும் அல்லாஹ்வுக்காக நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்றாங்கன்னா பதில் சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க யார் நற்செயல் புரிந்து பாவங்கள்லேருந்து விலகிக்கிறாங்களோ அவங்க தான் நம்பிக்கையாளர், அவங்களுக்கு தான் பெரிய கூலி உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இது வரைக்கும் நம்ம ஈமான் கொண்டவர்கள்லாம் யாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அல்லாஹ் படிப்படியாக யார் ஈமான் கொண்டிருக்கான், யார் ஈமானுடையவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்லுறான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான ஒரு ஆட்களோட, அந்த ஆட்களின் வரிசையோட, நம்பிக்கையாளரின் வரிசையில் நம்மளையும் வைப்பானாக. சரி, இப்போ இன்றைக்கி என்னென்ன ஆயத்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன்னாஸ கஜ்ஜமஉ லகும் ஃபக்ஷௌஹும் ஃபஸாதஹும் ஈமானா வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இப்போ உங்களுக்கு எதிராக பகைவர்கள் பெரும் படையாக திரண்டிருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு அஞ்சுங்கள் என்று மக்கள் அவர்களிடம் கூறினார்கள். அதனை கேட்டு அவர்களின் இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாகிவிட்டது. அது மட்டுமல்ல, எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன் என்றும் கூறினார்கள். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வேர்ல்டு பாலிட்டிக்ஸ், இன்னும் வேறு விஷயங்கள், இன்னும் இந்த இலுமினாட்டிஸ், இன்னும் இந்த ஜின் படையினர்கள், ஷைத்தானுடைய படையினர்கள், இப்படி எக்கச்சக்கம் கண்ணுக்கே புரியாத அளவுக்கு பல விஷயம் இருக்குன்னு நமக்கு சொல்லுறாங்க. நமக்கும் பயமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையாகவே இறை நம்பிக்கை உள்ளவங்க என்ன சொல்லுவாங்களாம், அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனை விட சிறந்த பாதுகாவலன் யாரும் இல்லை. ஸோ இந்த ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் இன்றைக்கி நம்ம அதிகமாக சொல்லுறோம். ஆனால் ஏன் சொல்லுறோங்கிற அந்த நிலை நமக்கு இருக்கான்னா கொஞ்சம் குறைவு தான். ஆனால் இனிமே எந்த இடமெல்லாம், ஆனால் இருக்கிறதெல்லாம் புரிகிற அளவுக்கு நீங்கள் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. என்ன விஷயம் நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அதுலேருந்து முடிஞ்ச அளவு நம்மளால் வெளியே வர முடியுமா, ஏதோ நம்ம ட்ரை பண்ணுறோம்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய ஆசையும். நீ முயற்சி பண்ணு, நடக்குதோ நடக்கலையோ அது அல்லாஹ்வுடைய கையில். எனக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான், இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதில் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு இறங்குறோம் இல்லையா, அதுதான் அல்லாஹ் கேட்குறான். ஸோ அப்படி நம்ம இருக்கும்போது மற்றவங்க இந்த மாதிரி பயமுறுத்தினாலும் கூட நம்ம என்ன சொல்லணும்,
இவ்வளத்தையும் விட அல்லாஹ் பெரியவன், பாதுகாக்கிறதுல அவன்தான் சிறந்தவன் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதுவுமே நமக்கு பயம் தராது. இன்ஃபேக்ட் நாளைக்கே கூட நம்மளை கொன்று போட்டு வேறு ஏதாவது நம்மளுடைய உடைமைகள் அபகரிக்கப்பட்டாலோ அல்லது நம்மளுடைய எது போனாலும் கூட வருத்தம் தான், இல்லை சொல்லலை. இன்றைக்கி பலஸ்தீனில் நடக்கிறது எப்போ வேணாலும் நமக்கும் நடக்கலாம். எப்படின்னா ஒரு படகுல ஒரு ஓரத்தில் ஓட்டை விழுந்தது தான். கொஞ்சம் அந்த ஓரத்தில் உள்ளவங்க முதல்ல கஷ்டப்படுறாங்க. எப்போ வேணாலும் அந்த ஓட்டை பெருசாகி நம்மளையும் பாதிக்கும், எல்லாரும் தான் இதாகும். ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி நடந்தாலும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க போதுமானவன். ஏன்னா இன்றைக்கி அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு எப்படி மனதிடம் வருது, நம்மளாலலாம் முடியாதே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? இந்த மனதிடம்தான். எங்களை பாதுகாக்கிறது அல்லாஹ் தான், அவனை விட சிறந்த பாதுகாவலன் இல்லை. ஆனால் கஷ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அவங்க ஏகப்பட்ட கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. அல்லாஹ் ஆல்ரெடி கேட்டுட்டான், எந்த கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் சொர்க்கம் போயிடுவீங்களா அப்படின்னு. அப்போ நம்மலாம் நல்லா தானே இருக்கோம். இப்போ நமக்கு தோணணும், ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு இல்லாத கஷ்டமா அப்படின்னு நினப்போம். ஆனால் இப்போ தோணணும், நமக்கு கஷ்டமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ பேர் இருக்கிறதுக்கு ஒரு ஷெல்டர் இல்லாமல், வேண்டிய உணவு, பசிக்கு உணவு, தண்ணி இல்லாமல், உறவினர்கள் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நம்ம எல்லாம் இருந்தும் உறவினர்களை சரியாக பேணுறதில்ல, உறவினர்களோட ஒழுங்காக முகம் கொடுத்து பேசுகிறதில்ல, அவங்கள்ட்டேருந்து விலகணும்னு நினைக்கிறோம். ஷெல்டர், வாடகை வீடாக இருந்தாலும் சரி, ஒத்தி வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இருக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியுதில்ல, அது கூட இல்லாமல் எத்தனை பேர். அது பத்தாததுக்குன்னு எனக்கு ஏசி இருந்தால் தான், ஃப்ரிட்ஜு இருந்தால் தான், வாஷிங் மிஷின் இருந்தால் தான். ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறோம். சொல்லப்போனால் அந்த மாதிரி வீடுகள் அமைச்சது யார் தப்பு, யாருடைய? அப்போ இதெல்லாம் யோசிக்கும்போது பெரிய மலைப்பாக இருக்கும். நம்மக்கிட்ட இது இல்லையே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போது நீங்கள் பலஸ்தீன்லாம் எடுத்தீங்கன்னா நம்மளை விட ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்தவங்க அவங்க. இப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்க போயிட்டு அங்கே உள்ள வீடுகளில் விலை உயர்ந்த இதையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போது நம்ம கூட அந்தளவுக்கு விலை, இப்போ நம்ம வீட்டிலலாம் தங்கம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் கணக்கில் வாங்குவோம். ஒரு 5 பவுன் 10 பவுன் தான் அதிகம், இந்த மாதிரி ஒரு 50 பவுனுக்குள்ளே. ஆனால் அவங்கெல்லாம் ரொம்ப அரபியர்கள்லாம் சொல்ல தேவையில்லை, நல்ல ஒரு கொளுத்த வாழ்க்கை வாழ்ந்தவங்க தான். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி அவங்களோட நிலை இவ்வளோ இருக்குன்னா அதையும் அவங்க அது மீறியும் அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா இந்த வார்த்தை தான். ஸோ என்றைக்கா இருந்தாலும் நம்மளுடைய நிலையும் கூட, ஆனால் இது மாறிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஆனால் மாறுச்சுன்னா அதை நீங்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு நம்பிக்கையாளராக இருக்கணும். எல்லாமே அல்லாஹ்வின் கைவசம்தான் இருக்குது, அவன்தான் சிறந்த பாதுகாவலன். இப்படி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க இல்லையா, கடனை உடனே வாங்கியாவது வட்டியெல்லாம் வாங்கியாவது ஒரு சொந்த வீடை கட்டிடு, நகை இது பண்ணணும், நீ இதுக்கு வட்டி தான் பரவாயில்ல, நகை வாங்கணும்ல, நீ போட்டுரு அப்படின்னு சொல்கிற நிறைய எது உங்களுக்கு இந்த உலகத்துக்கு தேவைன்னு நினச்சி அதுக்காக நீங்கள் அல்லாஹ் சொன்னதை தடுத்த விஷயத்தை நம்ம செய்கிறோமோ, அப்போல்லாம் இதை நீங்கள் நினச்சிங்கன்னா என்றைக்கு வேணாலும் நம்மக்கிட்ட இருந்து இது பறி போகும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஏதாவது வாங்குவீங்களா? ஆனால் அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கியிருக்கான். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்டேருந்து வாங்கினா தான் அவங்களுக்கு அது வாழ்வாதாரம் இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வாங்குங்க, நீங்கள் உங்ககிட்ட இருக்கிறத செலவு பண்ணுங்கள். அது முக்கியமாக பொருட்கள் வாங்குறத விட கல்வி தாராளமாக வாங்குங்கம்மா. ஏன்னா இன்றைக்கி சூழலில் கல்வியை விற்கக்கூடாது
அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் விஷமங்கள் போய்கிட்டுருக்கு. ஆனால் உண்மையிலேயே ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம குழந்தைங்களையே வந்து நம்ம சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல நல்ல படிப்பை தான் படிக்க வைக்கிறோமே ஒழிய, யாரும் ஆலிம்ங்க படிக்க வைக்க மாட்டோம். ஆலிமாக யாரை படிக்க வைப்போம் அப்படின்னா, ரொம்ப ரேர். இல்லைன்னா ரொம்ப சேட்டை பண்ணுற ஆட்களை தான் ஆலிமாக படிக்க வைப்போம். ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ப்ராப்பரான சம்பளம் இல்லை. ஏன் ஒரு ஆலிம் வந்து ரொம்ப அவங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையை ஏன் சமூகம் கொடுக்க மறந்துச்சு அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இனிமேல் ஆலிம்களுக்கு, ஏன்னா நம்ம மற்ற ஒரு டியூஷனுக்கு கூட நம்ம செலவு பண்ணுற காசை ஆலிம்க்கு செலவு பண்ண மனசு வர மாட்டேங்குது. டியூஷனுக்கு 500 600 700, நான் எனக்கு தெரிஞ்சு 3000 கூட செலவு பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற மதரசாவுக்கு உங்கள் குழந்தைக்கு எவ்வளோ ஃபீஸ் கொடுக்குறீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற எல்லா பொருட்களையும் விட உங்களுடைய கல்வி விலை மதிப்பற்றது. உங்களுக்கு கல்வி கொடுக்குறவங்களுக்காக, அது முக்கியமாக இஸ்லாமிய கல்வி, கரெக்டான கல்வி, அதை வந்து நீங்கள் ஃப்ரீயாக எதிர்பார்க்காதீங்க. மதர்சாவுக்கு எந்த மதர்சாவுமே எந்த ஆலிமுக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு அதாவது இப்போ நம்மளால் செய்ய முடியலைன்னாலும் நம்ம குழந்தைங்க நம்ம பெரிய பெரிய போஸ்டிங்கில் வரணும்னு நம்ம ஆசைப்பட்றோம். அப்போ இவங்க பெருசாக வளரும்போது நம்ம என்ன பண்ணலாம், சொல்லி வளர்க்கும்போது அவங்க ஒரு பெரிய நிலைமையில் இருக்காங்கன்னா ஆலிம்களுக்கு சேலரி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை நம்ம இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவோம். ஏன்னா அல்லாஹ் போதுமானவன், அவனே சிறந்த பாதுகாவலன். இதை போதிக்கக்கூடிய ஆலிம்களுக்கு நம்ம வந்து கண்ணியத்தை கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்தணும். சரியா? இனி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து அதிகமாக உங்களுடைய கல்விக்காக செலவு பண்ணுங்கள். அடுத்த ஆயத்தை பாருங்கள். ஃபன்கலபு பினிஉமத்திம் மினல்லாஹி வஃபஸிலின் லம் யம்சஸுஹும் சூஉம் வத்தபஉ ரிதுவானல்லாஹ் வல்லாஹு து ஃபஸலின் அஸீம். இப்போ கடைசியாக அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அல்லாஹ்வுடைய பெருங்கொடைகளையும் அருளையும் பெற்று திரும்பினார்கள். அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தின்படி நடந்தார்கள் எனும் சிறப்பும் அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் அல்லாஹ் மகத்தான கொடையாளனாக இருக்கிறான். ஸோ அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும்போது இவங்க காயப்பட்டிருந்தாலும் போனாங்க. போயிட்டு அல்லாஹ்வுக்காக திருப்பியும் சண்டை போட்டு பதிலளித்தார்கள். அப்படின்னா சண்டைக்கு போகிறாங்க அகெயின், அதுதான் பதில். அங்கே இப்போ நான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு வந்து இந்த இந்த பீரோவில் கொஞ்சம் நகர்த்தி கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரி நகர்த்துறேன், இதுவும் பதில் தான். நகர்த்தி வச்சிடுறீங்க, ஒன்றும் சொல்லலை, ஆனால் நகர்த்தி வச்சிடுறீங்க, இதுவும் பதில் தான். எந்த பதில் சிறந்தது? நகர்த்தி வைக்கிறது தானே சிறந்தது. அதாவது வாயால் சொல்லக்கூடிய பதிலை விட செயலால் செய்யக்கூடிய பதில் தான் சிறந்தது. ஸோ இந்த சஹாபாக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, செயலால் பதில் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்க்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன கூலி கிடச்சிச்சு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய பெரும் கொடைகள், அவங்க வந்து வெற்றி பெற்று உள்ளே வராங்க. அப்போ பெரும் கொடைகளும் அருளும் அவங்களுக்கு கிடச்சி அது திரும்புகிறாங்க. அப்போ சிலர் மௌத்தாயிடுறாங்களே, சிலர் ஷஹீதாகிட்டாங்களே, அப்போ அவங்க இதை விட இன்னும் பெரிய அருளான அல்லாஹ்வுடைய அந்த இடத்துக்கு கீழே அவங்க வந்து பறவைகளாக இருக்காங்க இல்லையா. அது அழகாக அல்லாஹ் சொல்லியிருப்பான். அவங்களுக்கும் உயிர் இருக்குது, அவங்க எனக்கு கீழே அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கப்பட்டு தான் இருக்குது அப்படின்னு ஆரம்பத்தில் அல்லாஹ் சொன்னானே. அப்போது அவங்க இறந்தாலும் அவங்களுக்கு நன்மை தான், உயிரோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது. அப்போ பெனிஃபிட்டு தானே அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் கிடைக்கிது, அதே மாதிரி அல்லாஹ்வோட விருப்பப்படி அவங்க நடந்தாங்க, அப்படி அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரி இருந்தாங்க அப்படின்ற ஒரு சிறப்பும் கிடைக்கிது.
அப்போ அல்லாஹ் வந்து ரொம்ப மகத்தான கொடையாளனாக இருக்கிறான். அல்லாஹ் எப்போ கொடையாளனாக இருப்பான்னா, அவன் கேட்ட வேலையை நம்ம செய்கிறோம், செஞ்சுட்டு வந்தால் தான் அவனுடைய கொடையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கொடையாளன்னா அசீம். அல்லாவை எப்போ நம்ம அசீமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, எப்போ அவன் சொன்ன செயலை, அவனுக்கான அந்த போர் அவன் சண்டை போட சொன்னால் சண்டை போடணும். ஒரு இடத்துல அல்லாக்காக அவன் என்ன சொல்கிறான், அமைதியாக போக சொன்னால் அமைதியாக போகணும். இந்த இடத்துல சண்டை போடுங்கன்னா சண்டை போடணும். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அல்லாஹ்கிட்டேருந்து டைரக்ட் வஹி இல்லை. ஆனால் குரான் இருக்குது. குரானுடைய வசனங்களை வச்சு இன்னும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும், நம்ம குழந்தைங்க இருந்தாலும் இல்லைன்னாலும், நம்மளுடைய வருங்கால சந்ததி யாராவது ஒருத்தவங்க இருப்போம்ல, அப்போ அந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு இப்போலேருந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி இருக்குது, அல்லாஹ்க்காக ஒரு விஷயம் நம்ம செஞ்சோன்னா அல்லாஹ்வுடைய கொடையை நம்ம எதிர்பார்க்கலாம். அவன் எவ்வளோ பெரிய அசீம் தெரியுமா அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கலாம். ஸோ அதற்காக இந்த ஆயத்துக்களை பார்க்கலாம். நமக்கு வந்து தெரியாது காலம் எப்படி இருக்குன்னு. ஆனால் இருக்கிற காலங்கள்லாம் பார்த்தா ரொம்ப நெருங்கிட்டோம் நம்ம. அப்போது அந்த டைமில் ஒருவேளை நமக்கே வந்தாலும் நம்மளால் இத்தனை 30 வருஷம் 40 வருஷமாக நம்ம வந்து ஒரு 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 மாயையான ஒரு உலகத்திலே இருந்துட்டோம். இப்போ தான் குரானுடைய வெளிச்சம் கிடைக்கிது. ஸோ கிடைக்கும் போதே யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுவோம், நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சிறப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய வேலையை செய்கிறவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மகத்தான கொடை கிடைக்கும். அடுத்து, இன்னமா தாலிக்குமு ஷைத்தானு யுஹவ்விஃபு அவுலியா ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூன இன்குன்தும் முஃமினீன். அப்போ தன் நண்பர்களை கொண்டு உங்களை அச்சுறுத்தி கொண்டு இருந்த ஷைத்தானே அவ்வாறு கூறியவன் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே நீங்கள் உண்மையிலேயே இறைநம்பிக்கையுடையோராயின் இனி அம்மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இவங்க போருக்கு நபி கூப்பிடும்போது சில மனிதர்கள் இருந்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, இவங்களோட போருக்கு போகாதீங்க, எங்கள் கூட இருங்க, ஒருவேளை நீங்கள் எங்கள் கூட இருந்திருந்தால் நீங்கள் உயிர் தப்பிச்சிருப்பீங்க அப்படின்லாம் முன்னாடி பேசுனாங்க இல்லையா, முன்னாடி ஆயத்துக்கள்லையே இருக்கும். அல்லாஹ் அதை தொடர்ந்து தான் சொல்கிறான். அப்போ பேசிட்டு நடுவில் விஷயங்களை சொல்லிவிட்டு திருப்பியும் முன்னாடி ஒரு 4-5 ஆயத்துக்கு முன்னாடி உள்ளதை திருப்பியும் பேசுகிறான். என்ன அப்படின்னா, உங்களை இந்த ஷைத்தான் தான் பயமுறுத்தி கொண்டு இருந்தான், இப்போ அது உங்களுக்கு விளங்கிருச்சா? ஏன்னா இப்போ அவங்க ஜெயிச்சு வெற்றியும் பெற்றுட்டாங்க, கூடவே அல்லாஹ்வுடைய நற்பேரும் பெற்றுட்டு வராங்க. அப்போது இவ்வளோ பெரிய அது கிடைக்குமா? போகாமல் இருந்திருந்தால் எனக்கு கிடச்சிருக்குமா? இன்றைக்கி நம்ம ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலன்னாவே நமக்கு இதில் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காங்களே, நம்ம போகலையே அப்படின்னு நினப்போம். அப்போ இந்த மாதிரி ஒரு இது வந்து கிடைக்குமா? அப்போ போகாதவங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு, அதாவது மற்ற நபிமார்களுக்கெல்லாம் கூட கனிமத்து பொருள், அதாவது போரில் கிடைத்த பொருட்கள், இன்ஃபேக்ட் குரானில் வந்து சூரா அன்ஃபால் அப்படின்னு ஒரு அத்தியாயமே இருக்குது, பொருள் கிடைத்த பொருட்கள்னு. அதாவது நமக்கு மட்டும்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்துக்கு மட்டும்தான் போரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து ஹலாலாக்கப்பட்டது. சண்டை நடக்குது அப்படின்னா அவங்க விட்டு சென்ற பொருள், அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டது. இப்போ தெரியுதா? ஆக்சுவலாக இந்த சட்டங்களை எல்லாம் இவங்களும் எடுத்துக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க. அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும், இந்த இஸ்ரேலில் உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு போர் செய்கிறாங்க. நம்ம வந்து நம்மக்கிட்ட அந்த ஆயுதங்கள் இல்லை, தலைமைத்துவம் இல்லை, அதனால் அந்த இடத்துல வந்து ஓடி ஒளிகிறாங்க பாவம். ஆனால் தலைமைத்துவம் எடுத்திருக்கணும், தலைமைத்துவம் எடுக்கிறதுக்கு இன்னும் நம்மக்கிட்ட ஆள் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இன்ஷா அல்லாஹ் நாடி ஒரு தலைமைத்துவம் வரும்போது நம்ம எல்லாருக்கும் புரிய வரும்.
ஸோ அதை வரைக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இதே வேலையை தானே அவங்களும் செய்கிறாங்க. அதாவது அல்லாஹ்க்காக நாங்கள் சண்டை போடுறோம், அவங்களும் அதே தான். அவங்களுக்கு வேறு மாதிரி புகட்டப்பட்டிருக்கு. நம்ம தவறிட்டாங்க, அதாவது நம்ம முன்னோர்கள் நமக்கு தவறிட்டாங்க. இந்த மாதிரி அல்லாஹ்க்காக தான் நீங்கள் இருக்கணும், அல்லாஹ்க்காக தான் நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்ல மறந்ததன் விளைவு என்னென்னா, ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், உங்கள் இஷ்டத்துக்கு வாழுங்க. அதே மாதிரி அங்கே உள்ளவங்க அந்த இப்போ சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் அவங்க அம்மாமார் சொல்லி 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 வளர்த்தது எத்தனை காலம் கழித்தும் அவங்க அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுறாங்க. செஞ்சுச்சுக்கோங்க. செயல்பட்டுட்டு இதே தான் அல்லாஹ்க்காக, அதாவது இறைவனுக்காக போர் புரிகிறேன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஷைத்தானுக்காக பண்ணுறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் கான்செப்ட் என்னென்னா, அவங்களும் இதே தான் நம்பிக்கொண்டு செய்கிறாங்க. போரில் அந்த இவங்க விட்டுட்டு போன பொருட்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. சரியா? பழக்கம் என்னவோ சிஸ்டர், நான் பேசுகிறது கேட்குதா? கேட்குதுமா? ஓகேம்மா, ஒரு கால் வந்துருச்சு, அதுதான். ஓகே. ஸோ தன்னோட நண்பர்கள், ஒரு நிமிஷம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. ஸோ இப்போ அவங்களும் வந்து இந்த மாதிரி போரில் கிடைக்கிற பொருட்களை எடுத்துக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்குலாம் இந்த இது எப்படி தெரியுது, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வேதங்கள், சில வேதங்கள் அவங்களுக்கும் இருக்குது, அதை அவங்க மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய வேதங்கள் அவங்கக்கிட்டையும் இருக்கும், அதை அவங்க மாற்றி அமைச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இந்த பொருட்கள் எல்லாம் எங்களுக்கும் சொந்தம்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம கவனமாக சிந்திக்கணும், நம்ம யார் பக்கத்தில் இருக்கோம், அல்லாஹ்வுடைய வேலையை செய்கிறோமா, ஷைத்தானுடைய வேலையை செய்கிறோமா அப்படின்னு சிந்திச்சுக்கிறணும். இப்போ இவங்களுக்கு ஒரு காலம் வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி ஷைத்தானுடைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் குரானில் வந்திருக்குன்னா நெசத்துலேயும் வரும். ஸோ அல்லாஹ்க்காக சண்டை போட்டு இந்த அதுலேருந்து ஏன்னா குரான் பொறுத்த வரைக்கும் குரானும் சரி வரலாறும் சரி மீண்டும் நடக்காமல் இந்த உலகம் வந்து அழியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி குரானுடைய விஷயங்கள் திருப்பியும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இவங்களுடைய விஷயம் பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஒரு நாள் வந்து அவங்களுக்கும் புரியும். இப்போ நமக்கும் புரியுது இல்லையா? யார் உண்மையிலேயே அல்லாஹ்வோட நம்பிக்கை கொண்டு இருக்கோமோ அவங்க அந்த ஷைத்தானுக்காக வேலை செய்கிறவங்கள நீங்கள் பயப்படாதீங்க, அல்லாஹ்க்கே பயப்படுங்க அப்படின்னு இந்த குரானில் அல்லாஹ் சொல்கிறான். எனக்கே பயப்படுங்க, அவங்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறான். ஏன் பயப்படுங்க அப்படிங்கிறான்னா, ஒரு ஒரு நிர்பந்தம்ன்ற சூழலில் நம்ம சில விஷயங்கள் செய்வோம். என்ன நிர்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இவங்க நம்மளை இப்படி பண்ணிட்டா, அவங்க நம்மளை அப்படி பண்ணிட்டா, அந்த மாதிரி ஒரு பயம் வரும். ஸோ அந்த பயம் வந்து நீங்கள் ஷைத்தானை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வைக்காதீங்க, எனக்கு வைங்க. நான் உங்களை பிடிச்சா என்ன ஆகும், அல்லாஹ் நம்மளை பிடிச்சா என்ன ஆகும், இன்றைக்காச்சும் ஒரு மரணம்தான். ஷைத்தானோட இதில் போயிட்டு அதிகபட்ச தண்டனை என்ன? மரணம். ஆனால் அல்லாஹ்வுடைய அதிகபட்ச தண்டனை என்ன? மவுத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக ஹெல் தான், நரகம்தான். அப்போ இதுக்கு அது வந்து எந்த வகையிலையுமே வந்து குறைஞ்சதே இல்லை, ரொம்ப பெருசு. ஸோ இப்படி நினைக்கும்போது நம்ம இவங்களோட இதை வந்து நம்ம பயப்பட மாட்டோம், அல்லாஹ்வுக்குத்தான் பயப்படுவோம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் தாலா இறைவனுக்கு அஞ்சக்கூடிய கூட்டத்தினராக உங்களையும் எங்களையும் ஆக்கி வைப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்கள். வலா யஹ்ஸுனுக்கல்லதீன யுசாரிஊன ஃபில் குஃப்ர் இன்னஹும் லன் யதுர்ருல்லாஹ ஷைஆ
யுரீதுல்லாஹு அல்லா யஜ்அல லஹும் ஹத்வன் ஃபில் ஆகிரா வலஹும் அதாபுன் அசீம். நபியே, அல்லாஹ் சொல்கிறான், நபியே இன்னைக்கு இந்த இறை நிராகரிப்பார் இருக்காங்கல்ல, அவங்க வழியில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய நடவடிக்கைகள் உம்மை துயரத்தில் ஆழ்த்திட வேண்டாம். நிச்சயமாக அவர்களால் அல்லாஹ்வுக்கு சிறிதும் தீங்கு விளைவித்திட முடியாது. அவர்களுக்கு மறுமையில் எத்தகைய நற்பேரும் கிடைக்கக்கூடாது என்பது அல்லாஹ்வின் நாட்டமாகும். இறுதியில் அவர்களுக்கு மிக பெரும் தண்டனையும் கிடைக்கும். அப்போது இன்றைக்கி நம்மளை சுற்றி நிறைய பேர் நம்ம நல்லா தானே இருக்கோம், ஆனால் இவங்க பாரு இவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணியும் இவங்க நல்லா இருக்காங்களே, நம்ம இவ்வளோ நொடிஞ்சிருக்கோமே, இந்த வார்த்தைகளை தான் ஷைத்தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் தூவுவான். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மாதிரி அல்லாவை நிராகரிக்கக்கூடியவங்க அது முஸ்லீம்கள்லேயும் இருப்பாங்க, கிறிஸ்டின்லேயும் இருப்பாங்க, ஹிந்துக்கள்லேயும் இருப்பாங்க, எல்லாத்துலேயும் இருப்பாங்க. அதே மாதிரி நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்க அவங்களும் முஸ்லீம்லேயும் இருப்பாங்க, ஹிந்துஸ்லேயும் இருப்பாங்க. எத்தனை பேர் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு போராட்டம் அப்படின்னா இன்றைக்கெலாம் அந்த மதம்ங்கிறது இல்லாமல் பொதுவாக எல்லாருமே வருவாங்க. அவங்க எந்த மதமில் நம்ம லேடிஸ் மட்டும்தான் புர்கானால் கொஞ்சம் வேறுபடுத்தி தெரியுவோமே ஒழிய மற்ற இது தெரியவே தெரியாது. எல்லோரும் ஒரே லெவலில் தான் இருப்பாங்க. ஸோ அதுதான், யாருமே முஸ்லீமாகவும் இருப்பாங்க, முனாஃபிக்காவும் இருப்பாங்க, நிராகரிப்பாளரும் இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக இந்த நிராகரிப்பாளர்லாம் பார்க்கும்போது அது டாப் மோஸ்ட் எனக்கு இலுமினாட்டியாக தான் இப்போ தோணுது. நீங்கள் ஒவ்வொரு நிராகரிப்பாளர் அப்படின்னு வரும்போதும் நம்ம நினச்ச வரைக்கும் இந்த மாதிரி மனிதர்களை மட்டும் நம்ம நினச்சோம். அதையும் தாண்டி ஷைத்தானு, இலுமினாட்டி, தஜ்ஜால் இவங்க எல்லாருமே டாப் மோஸ்ட் நிராகரிப்பாளர்கள். ஸோ அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். சாதாரணமாக இருக்கிற மனிதர்களை நம்ம சிந்திக்க வேணாம். யாரும் அந்தளவுக்கு நம்மளை துயரப்படுத்திட மாட்டாங்க. உங்களுடைய இந்த இன்றைக்கி காலகட்டம் வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். நபிக்கும் அல்லாஹ் சொல்கிறான், இன்றைக்கி நம்ம தான் இருக்கோம், நபி இல்லை, இருந்தாலும் நமக்கும் அல்லாஹ் ஆறுதல் சொல்கிறான், கவலைப்படாதீங்க. இவங்களுடைய எந்த விஷயமும் அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் கூட கெட்டதை நினச்சிட முடியாது. இன்றைக்கி இவங்க ஹாப்பியாக இருந்தாலும் மறுமையில் இவங்களுக்கு எந்த பங்கும் எந்த நற்பேரும் கிடைக்கக்கூடாது. அதுக்காக தான் இவங்களை நான் இப்படி விட்டு வச்சுருக்கேன், இதுதான் என்னுடைய நாட்டம் அப்படின்னு அல்லாஹ் தன்னுடைய ஐடியாவை நமக்கு பகிரங்கப்படுத்துகிறான். இது எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்மளுடைய ஐடியாவை என்னைக்காச்சும் யார்கிட்டையாவது சொல்லி பப்ளிசிட்டி பண்ணுவோமா? நான் இது பிளான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே ஒழிய என்ன பிளான்னு சொல்லுவோமா? ஆனால் அல்லாஹ் நம்மளை அந்த நிலைப்பாடு, ஒரு ப்ராப்பரான நிலைப்பாடு கொண்டு வரணும், அதாவது ஒரு சமாதானம் கொண்டு வரணும், மனசில் உள்ள பயத்தை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் சொல்கிறான், நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு கியாமத்தில் எந்த ஒரு நற்பேரும் கிடைக்காது, அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, இவங்களுடைய செயல்கள்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது அப்படின்னு நம்மளை நிதானமாக இருக்க சொல்கிறான். அப்போ இந்த நிதானம்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லிவ் லைக் அ டூர். ஒரு டூருக்கு வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு சின்ன ஒரு லாட்ஜ் எடுத்து அதில் நீங்கள் இருப்பீங்க இல்லையா, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போன்னா மட்டும்தான் நீங்கள் எந்த சுச்சுவேஷனையுமே ஹேண்டில் பண்ண முடியும். கஷ்டம்தான், நம்ம இது நாள் வரைக்கும் அப்படி இல்லையே, எல்லாமே எங்களுக்கு உரிமையாக வேணும், சொந்தமாக வேணும் அப்படின்னு தானே நாங்கள் நினச்சோம். உண்மையிலேயே
உண்மையான பெரிய பணக்காரர்கள் யாரும் இப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கை புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் இது எக்ஸ்போஷர் உள்ள ஒரு ஆள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அதாவது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துங்க, ஆனால் எதையுமே சொந்தமாக ஆக்கிக்காதீங்க இப்படிங்கிற வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்லுவார். ஒரு கரெக்டான நிபுணர், இன்றைக்கி சொல்லக்கூடிய நிபுணர்களை நான் சொல்லலை, இன்றைக்கி எல்லாருமே நம்மளை முட்டாளாக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க 95%. ஆனால் உண்மையிலேயே நீங்கள் புத்தகங்களாக இருக்கட்டும் மற்ற இதிலலாம் நீங்கள் பாருங்கள், ஒரு வரி வரும், அதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாத்தையுமே அனுபவிங்க, ஆனால் எதையுமே உரிமையாக்காதீங்க அப்படின்பாங்க. அல்லாவும் அதைத்தானே சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறத விடையுமா இவங்க சொல்கிறது நமக்கு புரிஞ்சிட போகுது. ஸோ அல்லாஹ் சொல்கிற வார்த்தைகளை புரிஞ்சுக்கிட்டோன்னா எல்லாமே இன்றைக்கி நான் அனுபவிக்க ரெடி, கயிர் அல்ஹம்துலில்லாஹ் நான் செய்கிறேன். ஆனால் நாளைக்கு என் வாழ்க்கை எப்படி வேணால் போகலாம், எப்படி வேணால் இருக்கலாம், அதையும் நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன். சரியா? ஸோ இனி ஃப்யூச்சரில் நீங்கள் சிந்திச்சுக்கோங்க, உங்கள் குழந்தைங்கள சிந்திக்க வைங்க. அல்லாஹ்க்காக நம்ம என்ன வேலை செய்ய காத்திருக்கோம், அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிறதா, இல்லை பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு நகை சேர்க்குறதுக்கும், நாங்கள் இருக்கிறதுக்கு வீடு வேணும்னு வீடு கட்டுறதுக்கும் நம்ம ரெடி ஆகணுமா? நம்ம தான் முடிவு பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம்மளுடைய நியத்துகளை புரிந்து கொள்வானாக, நம்மளுடைய செயல்களை சீர்படுத்துவானாக. ஸோ இப்படிப்பட்ட, ஏன்னா இந்த நிராகரிப்பாளர்கள் தான் இத்தனை ஆசையும் நம்ம மைண்டில் போட்டு விட்டது. யாருமே இப்போ நீங்கள் பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள், ஏதாவது ஃபாரினரோட கழுத்தில் இதாக கோல்டு தொங்குதா? நம்ம முஸ்லீம்கள் புர்கா தானே போட்டு போகிறோம். யாருக்காச்சும் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்கன்னு ஏதாவது தெரியுமா? ஆனாலும் இந்த நகைக்காக நம்ம எவ்வளோ கடன் வாங்கி இது பண்ணி ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பண்ணுறோம். ஆனால் ஒரு இஸ்லாமிய கல்யாணம் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியாதா? ஆனாலும் ஏன் நம்ம இதை நோக்கி ஓடுறோம்? அப்போ நம்ம குழந்தைங்கள, ஏன்னா இன்றைக்கி சமூகம் அப்படி இருக்குது அப்படின்னா, அப்போ நம்ம குழந்தைங்கள நம்ம மாற்றணும். சமூகத்தை நம்ம மாற்ற முடியாது, நம்ம குழந்தைங்கள நம்ம மாற்றலாம்ல. ஸோ முடிஞ்ச அளவு இந்த நிராகரிப்பாளரோட இந்த உலகம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற எதையுமே நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போது இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஒரு அழகான விஷயத்தை நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. நமக்கு அழகு, ஏன்னா இவங்க இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காங்களே, நம்ம தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நமக்கு ஒரு சோதனையாக ஒரு அழுகையாக இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கியாமத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னதுனால நமக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கிது. அடுத்த ஆயத்து பாருங்கள். இன்னல்லதீன இஷ்தரஉல் குஃப்ர பில் ஈமானி லன் யதுர்ருல்லாஹ ஷைஆ வலஹும் அதாபுன் அலீம். யார் இறை நம்பிக்கைக்கு பதிலாக நிராகரிப்பை விலைக்கு வாங்கிக்கிறாங்களோ அவங்களால அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கையும் செய்ய முடியாது. அவங்களுக்கு திண்ணமாக துன்புறுத்தும் வேதனை தான் தயார் செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை, அதாவது அல்லாவை நம்பி அல்லாஹ்க்காக இருக்கணும், அல்லாஹ்வுடைய வேலையை செய்யணும். இதைக்கு பதிலாக யார் நிராகரிப்பை, இன்றைக்கி நம்ம எதுக்காக வாழ்கிறோம் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எதெல்லாம் நம்ம நினச்சோமோ அதெல்லாம், ஏன்னா இது என்னுடைய வார்த்தைகள் இல்லை, முழுக்க அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அல்லாஹு தாலா என்னுடைய வார்த்தைகளாக என்னுடைய கருத்துக்களை இதில் திணிக்கிறதுலேருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும்.
ஸோ இது என்னுடைய வார்த்தைகள் இல்லை, அல்லாஹ் சொல்கிறான். இறை நம்பிக்கைக்கு பதிலாக நிராகரிப்பை யார் விலைக்கு வாங்கிக்கிறோமோ, அப்போ அல்லாஹ் சொன்ன விஷயங்களை விட்டுட்டு இன்றைக்கி வேறு எது விளம்பரத்தில் என்ன சொல்கிறாங்களோ, இல்லை நமக்கு பிடிச்சவங்க சொல்கிற விஷயத்த, அது சரியாக தப்பான்னு கூட நமக்கு தெரியாது, அவங்க சொல்கிறாங்க செய்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்கிறத செய்யலை, இவங்க சொல்கிறது அல்லாஹ் சொல்கிறத அப்படின்னு சொல்லும்போது கூட நம்ம தேடுவோம், எதில் இருக்குது, எந்த குரானில் இருக்குது, குரானில் எந்த வசனத்தில் இருக்குது, எந்த எந்த ஹதீஸில் இருக்குது, இதெல்லாம் நம்ம தேடுவோம். ஆனால் நமக்கு பிடிச்சவங்க ஏதோ நம்மளை வழிகேட்டில் கொண்டு போய் விடுறதுக்கான ஒரு ஐடியா சொன்னால் கூட எதையுமே தேடாமல் ஒன்றுமே சொல்லாமல் அவங்க சொன்னதை நம்ம கேட்டு வந்துடுவோம். இயல்பு தானே. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு பதிலாக என்னை நிராகரிக்கிற விஷயத்தை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னா, அப்போது இறை நம்பிக்கையை விலைக்கு வாங்கலாம். அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்கம்மா. ஏன்னா இது ஒரு புது ஒரு முயற்சியாக நான் இன்ஷா அல்லாஹ் நிறைய ஆலிம்கள் சொல்கிறாங்க மாஷா அல்லாஹ். ஆனாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுடைய கல்விங்கிறது உங்களுடைய எல்லா விஷயத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. ஸோ அதை நீங்கள் விலைக்கு வாங்குங்க, தப்பே இல்லை. அது ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் இந்த கல்வியை உங்களுக்கு கொடுக்குறதுக்கும் பலருக்கு விருப்பம் வரும். ஏன்னா நம்ம இதில் நிறைய பேர் படிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா வாழ்க்கை நமக்கு எப்படி வாழ்வாதாரம் இருக்கோ அப்படி தானே சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அப்போ முடிஞ்ச அளவு நீங்கள் உங்கள் நியர்பை உஸ்தாதுகள் பிள்ளைங்களுக்கு மதர்சாக்கு அனுப்புகிறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அங்கே உள்ளவங்களுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைக்கு உள்ள டியூஷன் ஃபீஸை விட நீங்கள் உங்கள் மதர்சா ஃபீஸு கம்மியாக கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எதுக்கு பதிலாக எதை விலைக்கு வாங்குறீங்கன்னு பார்த்துக்கோங்க, சரியா? ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய இடங்கள் நான் பார்க்கும்போது ஒரு 2000 3000 கூட அசால்ட்டாக அந்த குழந்தைக்காக தர ரெடியாக இருக்கீங்க. ஆனால் ஒரு இஸ்லாமிய கல்வி ஃப்ரீயாக தந்தால் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் நம்ம இருக்கோம். முக்கியமாக அந்த குழந்தைங்கள மதர்சாக்கு அனுப்புகிறோம் ஏரியாவில், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா அப்படின்ட்டு. ஏன்னா அப்போது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய உஸ்தாமார்கள் நிறைய படித்தவங்க ஏன் அவங்க இதை ஏற்றி வைக்கிறது பதிலாக வெளியே வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா அவங்களால இந்த இது அவங்களுக்கு பத்தலை. சுப்ஹானல்லாஹ், எங்கள் ஊர்லலாம் ஒரு ஆலிம்சா, அவர் ஆலிம்சான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அல்வா கிண்டி தருவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த இபாதத்துக்கு ஒரு தனி நேரம், சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு தனி நேரம், அதை தாண்டி அவர் வருமானம் இல்லாததுனால இன்னொரு விஷயத்தை பண்ணி அவருடைய வாழ்க்கையை நடத்துகிறாரு. ஸோ ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கான ஒரு இதுவுமே வேணும். அதாவது நமக்கும் ஏன்னா இது வரைக்கும் நம்மளை எப்படி மனசை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய வசனங்களை விற்கக்கூடாது, அது காசுக்காகலாம் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த காசு இல்லாமல் இன்றைக்கி நம்ம வாழவே முடியாது. அப்போ அந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் உஸ்தாமார்களை நீங்கள் எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் பணம் கொடுத்து உங்கள் குழந்தைங்கள படிக்க வைங்க. டியூஷன் கூட நீங்கள் அனுப்ப வேணாம். ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூலுக்கு லட்சமாக பணம் கட்டி நீங்கள் ஸ்கூலில் வேறு படிக்க வைக்கிறீங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய படிப்புக்காக அதுக்காக நீங்கள் விலை கொடுக்கறது ரொம்ப சொற்பம். இதில் பாருங்கள், அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இறை நம்பிக்கைக்கு பதிலாக நிராகரிப்பை நீங்கள் விலைக்கு வாங்கிக்கிட்டீங்கிறான். வேறு ரொம்ப சிந்திச்சு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி அந்த உங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களும் சும்மா எடுத்தோடனே சொல்லி கொடுத்துறவங்க இல்லை. அவங்களும் அவங்களோட எஃபர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஃபுட்டு கூட ஒரு சேலை கூட யாரும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தா நம்ம வாங்க மாட்டோம். ஆனால் எஜுகேஷன் முக்கியமாக
எஜுகேஷன்லேயும் நம்ம யாராவது கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பிள்ளைங்கள சேர்க்குறோமா? சேர்க்க மாட்டோம். நல்ல படிப்பு வேணும் அப்படின்ட்டு காசு கட்டி போய் சேர்த்துட்டு வரோம். ஆனால் நம்ம படிக்கிற கல்வி மட்டும், மதரசா படிக்கிறது மட்டும் நம்ம வந்து ஃப்ரீயாக எதிர்பார்க்குறோம். ஸோ பி அவர். நீங்கள் நிறைய கற்றுக்கிடணும்னு இல்லை, ஆனால் கற்றுக்கிறத நீங்கள் வந்து அவங்களுடைய உஸ்தாமாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக நம்ம எல்லாருமே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அப்படி நம்மளுடைய குழந்தைங்கள சொல்லி வளங்க. இருக்கிறதுலையே இதுதான் ஒரு நல்ல இதை நீங்கள் வந்து விலைக்கு வாங்குங்க அப்படின்னு உங்கள் குழந்தைங்களையும் சொல்லி வளங்க. நீங்களும் சிந்திச்சு பாருங்கள், சரியா? ஸோ இப்படி விலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்படி வாங்குறவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை தான் தயார் செய்யப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே குறிப்பிடுறான். அடுத்த ஆயத்து பாருங்கள். வலா யஹ்சபன்னல்லதீன கஃபரு அன்னமா நும்லி லஹும் கைருல் லி அன்ஃபுசிஹிம் இன்னமா நும்லி லஹும் லியஸ்தாது இஸ்மா வலஹும் அதாபும் முஹீன். இவ்வாறு அவர்களை நாம் உடனடியாக தண்டிக்காமல் விட்டு வைப்பது தங்களுக்கு நன்மையாகும் என நிராகரிப்பவர்கள் எண்ணிவிட வேண்டாம். அவர்களை நாம் விட்டு வைப்பது எல்லாம் பாவ சுமையை அவர்கள் அதிகமாக்கி கொள்ளட்டும் என்பதற்காகத்தான். பின்னர் அவர்களுக்கு இழிவு மிக்க வேதனை இருக்கிறது. இன்றைக்கி நம்ம பார்ப்போம், சரி இவங்கெல்லாம் என்ன நம்மளை மாதிரிலாம் இல்லை, ரொம்ப மோசமாக தான், நம்மளாவது கொஞ்சம் பரவாயில்ல, இவங்கெல்லாம் நம்மளை விட மோசமாக இருக்காங்க, ஆனாலும் இவங்கெல்லாம் நல்ல ஸ்டேட்டஸில் தானே இருக்காங்க அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இவங்க எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும் அவங்களுடைய பாவ சுமையை இன்னும் அதிகமாக்கிக்கிறதுக்கு தான் விட்டு வச்சுருக்கேன். இன்னும் நம்ம நினச்சிப்போம், பரவாயில்ல அல்லாஹ் நம்மளை எதுவும் பண்ணலை, நம்ம நல்லா தானே இருக்கோம், நல்லா இருக்கோன்னா அல்லாஹ் நம்மளை விட்டு வச்சுருக்கான். இன்னும் தவறு செஞ்சுக்கிட்டே இருங்க, ஏன்னா தவறு அதிகமாச்சுன்னா பெரிய தண்டனையாக கொடுக்கலாம்ல, அதுக்காக. ஸோ நம்ம நிலையை செக் பண்ணணும். இவ்வளோ விஷயம் இருக்கும்போது நம்ம பிறர் நிலையெல்லாம் செக் பண்ண நமக்கு நேரமே இருக்காது. என்னோடய நிலையே இங்கே எப்படி இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு தான் இருப்போமே ஒழிய பிறருடைய நிலையை போய் நம்ம ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டோம். ஸோ அல்லாஹ் சொல்கிறான், இவங்களுடைய இந்த நிலையை நினச்சி நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த நிராகரிப்பவர்கள் வந்து எல்லாமே எனக்கு நன்மை தான். இப்போ அல்லாவை விட்டுட்டு, அல்லாஹ் சொன்ன செயல்களை விட்டுட்டு அல்லாஹ்க்கு மாறினதான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கோம் இல்லையா? இப்போ அதுக்காக நான் வந்து ஸ்கூல் டியூஷன்லாம் தப்பு அப்படி கிடையாது. ஸ்கூலு டியூஷனு இதெல்லாம் வச்சு கூட அல்லாஹ்க்காக நீங்கள் வேலை பார்க்கணும். அதுக்கு யூஸா அப்படின்னு செக் பண்ணி நீங்கள் செய்யுங்க. அல்லாஹ்க்கான வேலையில் இது தேவையா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஒரு வேலையில் அல்லாஹ்வுக்காக நீங்கள் இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவங்க, அல்லாஹ் வந்து உங்களை விட்டுருவான், எல்லாமே உங்களுக்கு நன்மை தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். உங்களோட பாவ சுமையை அதிகமாக நீங்கள் சுமக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் உங்களை இப்படி விட்டு வச்சுருக்கான். ரொம்ப இழிவு மிக்க வேதனை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது நமக்கு கியாமத்தில் கிடைக்கும், இங்கேயே பலருக்கு கிடைக்குது, நம்ம பார்த்துருப்போம். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, அது இதுன்னு ஓட்டமாக ஓடி இருப்பாங்க. நம்ம அத்தாம்மா இல்லை நம்ம உம்மத்தா, நம்ம தாத்தா பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி இருப்பாங்கம்மா, ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க இறக்குற தருவாயில் யார் பார்த்துக்கிறதுன்னே தெரியாத அளவுக்கு ரொம்ப அல்லோல் படுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ கஷ்டம், யார் பார்த்துக்கிறதுன்னு தெரியாது. சரி, அது போச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க இருந்துட்டால் இன்னொருத்தவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடுக்கு நான் கண்ணால் பார்த்தது. இதெல்லாம் நீங்களும் பார்ப்பீங்க. கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டி கடைசியில் அதில் இல்லாமல் அவங்க மௌத்தாயிடுறாங்க. அந்த வீடும் எதுவுமே இல்லாமல் வீணாக போகுது.
அல்லது வேறு யாரோ அதை ஆண்டு அனுபவிக்கிறாங்க. ஆனால் அதுக்காக நீங்கள் உங்கள் வாழ்நாளில் இழந்தீங்களே ஒழிய அல்லாஹ்வுடைய வேலை எதுவுமே செய்யலை. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை அல்லாஹ் அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ இழிவு ஒவ்வொருத்தவங்க மரணத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு அவங்கள நோகடிச்சு அதே மாதிரி வார்த்தைகளால் நம்மளும் கூட பார்த்துக்க முடியாமல் கொஞ்சம் நோகடிச்சிருப்போம். இருக்குல்ல அவங்களுக்கான அந்த விஷயங்கள். ஸோ நீங்கள் வேறு யாரையும் சிந்திக்காதீங்க. உங்கள் வீடுகளில் இறந்து போனவங்கள யோசித்து பார்த்துக்கிறங்க. அந்த நிலமை தான் நமக்கும். ஸோ அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம இது பண்ணால் கூட இழிவு கிடைக்காது. சிலரை சொல்லுவோம், நல்ல மனுஷன், எந்த ஒரு இதுவுமே இல்லை, நல்லபடியாக இருந்தாங்க, இது பண்ணிட்டாங்க, யாரையும் எதுவும் கஷ்டப்படுத்தலை அப்படின்னு நம்ம இதிலேயே நினைப்பாங்க இல்லையா, நம்ம தீதார் முன்னாடியே. அது கூட ஓகே. ஆனால் யாராவது ஒருத்தவங்க நல்லது செத்தது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு யாராவது நினச்சா அதை விடையுமா இழிவு? ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இன்னும் இருக்கும்போதே கூட, இறந்தப்போ கூட இல்லை, இருக்கும்போதே அல்லாஹ் இழிவை காமிச்சிருவான். ஸோ அல்லாஹ்வை நிராகரிக்கிறோமா இல்லை அல்லாஹ் சொன்ன பாதையில் இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம தான் செக் பண்ணணும். அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் அல்லாஹ்வுடைய பாதையில் இறை நம்பிக்கையாளர்களாகவே ஆக்கி வைப்பானாக. ஆமீன். இறை நம்பிக்கைக்காக நீங்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக நிராகரிக்கிறத விலைக்கு வாங்குறீங்களா இல்லை இறை நம்பிக்கையை விலைக்கு வாங்குறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்றைக்கி